வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆப் நேம் இஸ் பைமோட் அண்ட் திஸ் வீடியோ ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். பைமோட்ன்றது ஒரு நல்ல க்ராசரி, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஆயில் இந்த மாதிரிலாம் நிறைய வீட்டுக்கு தேவையான விஷயங்கள்லாம் இருக்கும்ல. ஸோ அதை வாங்கிறதுக்காகவே இருக்கிறது. இது ஒரு ஷாப்பிங் மாதிரி. இதுலேயே நிறைய பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த பிராண்டை வச்சும் நீங்கள் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். அண்ட் டீல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு 1000 ருபீஸ்க்கு இருக்கிறது ஒரு 100 ருபீஸ் மாதிரி தருவாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்துட்டு டீல்ஸில் போய் பை பண்ணிக்கலாம். இதனால் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியில் போய் எந்த ப்ராடக்ட்டும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் ப்ராடக்ட் விற்கிறது எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதில் நம்மளோட ஃபேவரட்ஸ் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்ஸ் என்னென்ன நம்ம தனியாக நமக்குன்னு ஐடி யூஸ் பண்ணி அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த 3 கோடு மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷாப் பை கேட்டகரின்னு இருக்கும். ஸோ அதில் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை எடுத்து கூட இப்போ ஒரு ரெடி டு குக்குன்ட்டு இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு ரெடிமேட் ஃபுட் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் வரும். லைக் ஒரு 5 மினிட்ஸில் குக் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிற வச்சுட்டு நம்ம வந்துட்டு அது வாங்கிக்கலாம். அண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் லைக் நைஃபாக இருக்கட்டும், ஏதாவது ப்ரூம் ஸ்டிக்கு, இந்த மாதிரிலாம் மேட்டு, இந்த மாதிரிலாம் நம்ம வந்துட்டு இதில் வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப் லிங்க் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்டான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் செய்யறது ரொம்பவே சுலபம். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல ரொம்பவே நல்லா இருக்கும். முதல்ல ஒரு மீடியம் சைஸ் மரவள்ளி கிழங்க தோலை சீவிட்டு எடுத்து வச்சிருக்கேன். கசப்பில்லாத மரவள்ளி கிழங்கா எடுத்துக்கங்க. கசப்பு இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்ப இந்த கிழங்க கேரட் துருவத்துல நல்லா துருவி எடுத்துக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லா கிழங்கையும் துருவி எடுத்தாச்சு. இப்ப இந்த மரவள்ளி கிழங்க அளந்து எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு கப்புல அளந்து எடுத்துக்கலாம். நான் மெஷர்மெண்ட் கப்ல அளந்து எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் கப்ல பாத்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு அளந்து எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்த ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இந்த நெய் லேசா சூடானதும் பொடியாய் நறுக்கிய முந்திரி பாதாம் சேர்த்துக்கங்க. முந்திரி பாதாம் சேர்க்கறது ஆப்ஷன் தான். விருப்பம் இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த நெய்ல லேசா வறுத்து விட்டுக்கங்க. ரொம்ப சவக்கணும்னு அவசியம் இல்லை. லேசா வறுபட்டு வந்தா போதும். முந்திரி பாதாம் லேசா வறுபட்டு வந்ததும் நாம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கங்க. தேங்காய் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கங்க. 1/2 கப்ல இருந்து 3/4 கப் வரைக்கும் நீங்க சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்து நாம துருவி வச்ச மரவள்ளி கிழங்க சேர்த்துக்கங்க. 2 கப் அளவுக்கு துருவிய மரவள்ளி கிழங்கு சேர்த்திருக்கோம். கூடவே கொஞ்சமா வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமா உப்பு சேர்த்துக்காங்க. இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாமே சேர்ந்து வர மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. நம்ம ஏற்கனவே தேங்காய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் மற்ற பொருட்களை சேர்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. ஒரு ஸ்டீமர் இல்லைன்னா சின்ன பாத்திரத்துல அடியில லேசா நெய் தடவிட்டு மேல நாம கலந்து வச்சத இந்த மாதிரி சேர்த்துக்கங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம லேசா பரவலா சேர்த்துக்கங்க. ஒரு இட்லி பாத்திரம் இல்லைன்னா ஸ்டீமர்ல தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மரவள்ளி கிழங்கு பிளேட்டை மேல வச்சுக்கலாம். இப்ப இது மேல ஒரு இலை இல்லைன்னா மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு வேர்வை தண்ணி உள்ள விழாம இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா திரும்பவும் இது நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. கண்டிப்பா நல்லா வெந்து வரத்துக்கு ஒரு 15ல இருந்து 20 நிமிஷமாவது ஆகும்.
20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கும். உங்களுக்கு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிருக்கும். அவ்வளவுதான். இதை வெளியே எடுத்து லேசாக ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பீசஸாக நறுக்கி நம்ம சாப்பிட்லாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்.